ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நான்காம் பாதத்தினுடைய இரண்டாவது அதிகரணத்தை பார்க்க வேண்டும். இதுக்கு சமசாதிகரணம் என்று பெயர். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வாக்கியம் வருது. அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீஃப் பிரஜாஹ சிருஜமானாம் சரூபாஹ அஜோஹ்யேகோ ஜுஷமானோ அனுஷேத்தே ஜஹாத்தேனாம் புக்தபோகாம் அஜோன்யஹா. 3 அஜங்கள் பேசப்படுகின்றன. அஜம் அப்படின்னா பிறப்பிலி, பிறப்பற்றது. முதல் அஜா என்னன்னா, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீஃப் பிரஜாஹ சிருஜமானாம் சரூபாஹ. ஒரு பிறப்பிலி இருக்கு, அது லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சிவப்பு, லோகித சுக்ல வெள்ளை, கிருஷ்ணா கருப்பு, 3 நிறங்களை கொண்டதாக இருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னா, பஹ்வீஃப் பிரஜாஹ சிருஜமானாம், நிறைய பிரஜைகளை ஏற்படுத்துவதாக அந்த பிறப்பிலி அஜாவானது ஒன்று இருக்கு. அந்த பிறப்பிலியை அஜாமேகா அஜோ ஏகா யுஷமானஹா அனுஷேத்தே. யுஷமானஹா இன்பத்துடன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பிறப்பிலி என்ன பண்ணுறான்னா, அந்த கருப்பு, வெள்ளை, லோகிதம், சிவப்பு அப்படின்ற நிறத்தை கொண்டதாக ஒரு பார்த்தோம் இல்லையா, அந்த பிறப்பற்ற அந்த தத்துவத்தை பிறப்பற்ற மற்றொருவன் என்ன பண்ணுறான்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். மற்றொருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை விட்டு அவன் துஷமான அனுஷேத்து புக்தபோகாம் அஜோன்யா ஜஹாதி, இதனுடைய போகத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு இது தாழ்ந்தது என்று அறிந்து கொண்டு மற்றொருவன் இதை விட்டு விடுகிறான். ஆக 3 பிறப்பிலியை பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஒன்று லோகித சுக்ல கிருஷ்ணா என்று சிவப்பு, கருப்பு, வெள்ளை நிறங்களை கொண்ட ஒரு தத்துவம் இருக்குது, அது பிறப்பிலி. அது பல பிரஜைகளை உண்டாக்குகிறது. இது என்ன பிறப்பிலி அப்படின்னா, இந்த அஜா அப்படின்றது தான் மூல பிரகிருதி, பிரதானம் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. தன்னை ஒத்ததாக இருக்கக்கூடிய பல பொருள்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிறப்பிலி இதான் மூல பிரதானம், மூல பிரகிருதி. அதை ஒரு பிறப்பிலி என்னது பத்தாத்மா இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, அவனும் பிறப்பற்றவன் தானே, நித்தியந்தானே, அவன் என்ன பண்ணுறான்னா ஜுஷமானஹா அனுஷேத்தே, மிக விருப்பத்துடன் இதில் அவன் அனுவர்த்திக்கிறான். இதில் அனுஷேத்தே சயனம்னா தூங்கிறது, படுத்துக்கிறது. ஆக இதில் அவன் மண்டி இருக்கின்றான் இன்பத்துடன். அவன் தான் சம்சாரி ஜீவாத்மா. ஆனால் அதிலே ஒரு முமுக்ஷு இருக்கான் இல்லையா, அவனும் நித்தியன். ஜீவாத்மா எல்லாமே நித்தியர்கள் தானே. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஜஹாதி ஏனா, இந்த மூல பிரகிருத்தியை அவன் விட்டு ஒழிகிறான். புக்த போகாம் அஜோன்யா, புக்த போகா இதனுடைய போகங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு அப்படின்னா அதை முடித்து விட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த அனுபவங்கள்லாம் அல்பம் என்று அறிந்து கொண்டு இதை விட்டு விடுகிறான் என்று இதான் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துக்கு அர்த்தம். இதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன பூர்வபக்ஷம், என்ன சந்தேகம் எழுது அப்படின்னா, இங்கே பிறப்பிலியாக சொல்லப்படுறதே இந்த அஜா அப்படின்னு பிறப்பிலி இல்லையா, அது மூல பிரகிருதி சொல்லப்படுறது. இந்த வாக்கியத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த மூல பிரகிருத்தியே என்ன பண்ணுறதுன்னா பல வகைகளான பிரஜைகளை உண்டாக்குகிறது. அதை இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறான், விடுகிறான் அப்படின்னு இவ்வளோதான் பேசப்படுறதே ஒழிய, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், சர்வேஸ்வரன் ஒருத்தன் அவன் இந்த மூல பிரகிருத்தியை மாற்றிக்கிறான், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தோணலையே இங்கே. ஆக இந்த அஜா அப்படின்றது சுதந்திரமாக நடையாடுகிறது, சுதந்திரமாக செயல்படுகிறது, மூல பிரகிருத்தியானது தன்னடையே மாறுகிறது அப்படின்றது தான் தெரியறதே ஒழிய சர்வேஸ்வரன் ஒருத்தன் மாத்தறான் அப்படின்றது தெரியவில்லையே அப்படின்னு கேள்வி வர, அதுதான் இங்கே சந்தேகம். அதான் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆகையினால இங்கே சாங்கிய மதம் தான் பேசப்படுகிறது. ஏன்னா அவ மதத்தில் தான் மூலப்பிரதானத்தை ஒத்துப்பான், அச்சித்தத்துவங்கள் 25 ஒத்துப்பான், புருஷன் ஜீவாத்மாவையும் ஒத்துப்பான். ஆனால் யாரை ஒத்துக்க மாட்டான், பகவான் ஒத்துக்க மாட்டான் இல்லையா. ஆகையினால இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் சாங்கிய மதத்தை தான் சொல்கிறது என்ற பூர்வபக்ஷம் எழ, அதில் வேதவியாசர் என்ன பண்ணுறார், சித்தாந்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது
சமசத்தை போல நாம் இந்த வாக்கியத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன சமசத்தை போல், அதுக்காக தான் இந்த அதிகரணத்துக்கு சமசா அதிகரணம் என்று பெயர். சமசத்தை போல பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்மகாண்டத்தில் சமசம் அப்படின்ற ஒரு பாத்திரமானது பேசப்படுறது. சோம யாகம் அப்படின்றத கேள்விப்படுறோம் இல்லையா, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத, ஜோதிஷ்டோம யாகம் சோம யாகம். சோம அப்படின்றது வந்து ஒரு லதா, ஒரு கொடி, அதை பிழிந்தால் ஒரு ரசம் வரும். அந்த ரசம் சோம ரசம், அதை சாப்பிட்றது, அதை யாகத்தில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த மிச்சத்தை சாப்பிட்றது அப்படின்றது அந்த சோம யாகம். அந்த ரசத்தை தாங்கிறதுக்கு பாத்திரம் இருக்குது, அதுக்கு சமசகா அப்படின்னு பெயர். சமசகா அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சமசகா அப்படின்னா சம்யத்தை அணையன இது சமசகா. இதை கொண்டு நாம் சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்றதுக்கு கருவியாக இருக்கக்கூடியது சமசகா. அது ஒரு பாத்திரத்தை தெரிவிக்கிறது. அப்போ அவ்வளவுதானா, சமசகா அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது அந்த பாத்திரம் எப்படி வேணாலும் இருக்கலாமா, சாப்பிட்றதுக்கு வேண்டிய அந்த பாத்திரத்தை நம்ம எப்படி வேணாலும் அமைக்கலாமா அப்படின்னா, சமசகா அப்படின்ற சொல்ல கொண்டு நம்ம இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க முடியும், அது சாப்பிட்றதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய பாத்திரம் அப்படின்னு. ஆனால் மற்றொரு வாக்கியம் இருக்குது, அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அருவாக் பிலகா ஊர்த்வ புத்தனகா சமசகா அப்படின்னு சொல்கிறது. அருவாக் பிலகா அப்படின்னா அதனுடைய பிலகானா கீழ்ப்பகுதி, அது வந்து அதாவது அது நுண்ணிய பகுதி, அது வந்து அது அர்வாக் நுண்ணிய பகுதியானது அது கீழே இருக்கும். அதே போல் ஊர்த்வ புத்தனானா பெருகின பகுதி, அது வந்து ஊர்த்வா அது மேலாக இருக்கும். அதாவது அதனுடைய அந்த பாத்திரம் சமச பாத்திரத்தினுடைய வாயானது பெருகி இருக்கும், வயிறானது சிறுத்து இருக்கும். இதை கிட்டத்தட்ட நம்ம திருவாராதனத்தில் வட்டில்லாம் பெருமாளுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. பார்த்தா தான் தெரியும், யாகத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் சொல்கிறத பார்த்தா அந்த சமசம் அப்படின்ற அந்த பாத்திரமானது எம்பெருமான் திருவாராதனத்தில் பயன்படுற வட்டில் போல தான் இருக்கும். ஏன்னா வட்டில் எப்படி இருக்குன்னா, வாய் பெருத்து இருக்குது, அதனுடைய வயிறு அடிபாகமானது சிறுத்து இருக்குது. இப்போ குடம் எடுத்துட்டோன்னா அது நேர் எதிராக இருக்கும், அதனுடைய வாயானது சிறுத்து இருக்கும், வயிறானது பெருத்து இருக்கும். சமசம்ன்றதுக்கு அது நேர் எதிர். பெருமாள் வட்டிலும் அதே போல தான், வாயானது பெருத்து இருக்குது, வயிறானது சிறுத்து இருக்குது. ஆக சமசகா அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது என்ன சொல்கிறதுனா, சாப்பிட்றதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய பாத்திரம், அவ்வளோ மட்டும் தான் சொல்கிறது. ஆனால் அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறது கிடையாது, அதோட கூட சேர்த்து நம்ம அதிகமாக விசேஷணங்களை சேர்க்கிறோம். ஏன் மற்ற வாக்கியம் அப்படி சொல்கிறது, அர்வாக் பிலகா ஊர்த்வ புத்தனகா சமசகா அப்படின்னு சொல்கிறதுனால மற்ற விசேஷணங்களையும் சேர்த்துக்கிறோம் இல்லையா. அது போல தான் இங்கே வேதவியாசர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் ஒரு வாக்கியத்தை நீ சொன்னாயே, என்ன சொன்னாய், அஜாம் ஏகாம் லோகித சுக்லகிருஷ்ணாம் பஹ்வீஃப் பிரஜாக சிருஜமானாம் ஸ்வரூபாகா அப்படின்னு இருக்கு இல்லையா. அஜா பிறப்பிலியானது ஒன்று இருக்குது, அது தன்னடையே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதா மாதிரி தானே தெரியறது அப்படின்னு சொன்ன இல்லையா. அது இந்த வாக்கியத்தை பார்த்தா, இந்த வாக்கியத்தில் சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் மாத்தறான் அப்படின்றது சொல்லப்படலை. சரி, ஆனால் அதுக்குன்னு இந்த வாக்கியத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியுமா? மற்ற வாக்கியங்களும் இருக்கு இல்லையா, அதை கொண்டு தான் நம்ம அதிகமான விசேஷணங்களில் அதிகமான தன்மைகளை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் உதாரணம் அந்த சமசகா அப்படின்றது. சமசகா அப்படின்ற சொல்ல மட்டும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு பாத்திரம் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதோட நம்ம நிற்கலையே, அந்த பாத்திரமானது இப்படி வடிவத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னு மற்ற வாக்கியத்தை கொண்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கணும் இல்லையா. அதே தான் இங்கேயும் பண்ணணும், அது அதிகமான விசேஷணங்களையும் எடுத்துக்கணும். இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து சொல்கிறது, அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமே தத்து மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்லாம் சொல்கிறது. அப்போ இந்த அஜா அப்படின்ற இதை கொண்டு தான், இந்த பிரகிருத்தியை கொண்டு தான், பிரகிருதியானது மாயா அப்படின்னு பெயர் கொடுத்து, மாயி அப்படின்றவன் இந்த பிரகிருத்தியை உடையவன் பகவான், அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேத்தது அப்படின்னு இதை கொண்டு பகவானானவன் சிருஷ்டியை பண்ணுகிறான் அப்படின்னு மற்ற வாக்கியங்களும் இருக்கே. ஆக ஒரு சேர பார்த்தோமே என்றால் இப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, பிறப்பிலியான இத்தை பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா பலவடியாக மாற்றுகிறான். அதில் நித்தியமான ஜீவாத்மா சிலது சம்சாரியாகவே இருந்து கொண்டு இதை அனுபவிச்சுருக்கு. சில முமுட்சுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை விடுத்து எம்பெருமானை அடைகிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு தெரியறது ஒழிய. ஆக இந்த சமசாதிகரணத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த அதாவது இந்த பிரகிருதியானது மூல பிரகிருதியானது பல்வேறாக இது படைக்கின்றது. மற்ற சரூபங்களான, அதாவது சரூபம் அப்படின்னா தனக்கு ஒத்ததான மற்ற பதார்த்தங்கள் இது படைக்கின்றது அப்படின்னு தெரியறதுனால இது சுதந்திரமாக தான் படைக்கிறதோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வர. அப்படி கிடையாது. மற்ற வாக்கியத்தை பார்த்து என்ன தெரியறதுன்னா, பகவான் தான் இதை மாற்றுகிறான் அப்படின்னு தெரியறது. ஆகையினால இது சாங்கிய மதத்தை சொல்கிற உபனிஷத்து கிடையாது.
பகவானை பற்றி பிரதிபாதிக்கக்கூடிய வேதாந்தம் தான் இது. சாங்கிய மதத்துக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்றது சமசாதிகரணம். இது மேலே ஒரு சந்தேகம் வரும். அஜா பிறப்பிலி அப்படின்னு சொல்லியிருக்கு, பிறப்பிலியான பிரதானம் அதுவே மாறுகிறது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் மேலே பதில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அது இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். சமசாதிகரணத்தை இது மேலே எழுந்து வாரியாக தெரிஞ்சுட்டோம், அது போதும். அது அடுத்த அதிகரணம் வந்து சங்கியோபசங்கிரக அதிகரணம். இதுலேயே மறுபடியும் சாங்கியந்தான் பூர்வபக்ஷி. பிருஹதாரண்யகத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. எஸ்மின் பஞ்சஜனாக ஆகாஷஸ்ய பிரதிஷ்டிதாக தமேவான்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிருதோமிருதம் அப்படின்னு. இந்த வாக்கியத்தில் என்ன வருதுன்னா, எஸ்மின் யாதொரு இடத்திலே பஞ்சஜனாக ஆகாஷஸ்ய பிரதிஷ்டிதாக அப்படின்றது. ஏதோ ஒரு இடத்துல பஞ்சஜனாக 5 அப்படின்னு வருது. 5 சேர்த்தோன்னா என்ன தெரிகிறதுனா 25. அப்போ ஏதோ ஒரு இடத்துல 25 தத்துவங்கள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே என்ன சொல்கிறான்னா அந்த சாங்கியன் எங்கள் மதத்தை தான் சொல்கிறது. எங்களுடைய மதத்தில் தான் அந்த 25 தத்துவங்கள் அப்படின்னு இருக்கு. 24 அச்சேதனங்கள், 25 ஜீவாத்மா, 25 5 அப்படின்னு இருக்கிறதுனால 25 எங்களுடைய மதத்தை தான் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சாங்கியம் பூர்வபக்ஷியாக வர. அப்போ வேதவியாசரை சொல்கிறார், முழு வாக்கியத்தை பாரணி, எஸ்மின் பஞ்சஜனாக ஆகாஷஸ்ய பிரதிஷ்டிதா அப்படின்னு இவ்வளவு இருக்கு இல்லையா, 25 தத்துவங்கள் அது ஏதோ ஒரு இடத்துல அடங்கி இருக்கு அப்படின்றத காட்டுறது. அப்போ இதுலேயே உன்னுடைய மதமானது வேறுபட்டு போகிறது. ஏன்னா உன்னுடைய மதத்தில் இந்த 25 தத்துவங்களும் சுதந்திரமாக இயங்கும். ஆனால் இங்கே உபனிஷத்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல அடங்கி இருக்கின்றன. அப்போ அந்த அடங்கி இருக்கக்கூடிய இடம் எது, அதுதானே பரமாத்மா. ஆகையினால வேதாந்தமானது உன் சாங்கிய மதத்தை சொல்ல வரலை. மேலும் இந்த வாக்கியத்தில் என்ன இருக்குது, எஸ்மின் பஞ்சஜனாக ஆகாஷ பிரதிஷ்டிதாக அப்படின்றது. ஆகாசம் அப்படின்னு தனித்து சொல்கிறது. இதிலிருந்தும் தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய சாங்கிய மதத்துக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா உன்னுடைய சாங்கிய மதத்தில் 25 தத்துவங்களுக்குள்ள ஒன்று தான் இந்த பஞ்சபூதத்துக்குள்ள அடங்கின ஆகாசமானது. ஆகாசத்தை சேர்த்து தான் நம்ம 25ன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த பிருஹதாரண்யக வாக்கியம் ஆகாசத்தை தனித்து பிரித்து சொல்கிறது இல்லையா. ஆகையினால இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, எஸ்மின் யாதொரு இடத்துல அந்த பரமாத்மா இருக்கான் இல்லையா, அந்த பரமாத்மா இடத்துல ஆகாசமானது பதிந்து கிடக்கின்றது. அதே போல் பஞ்சஜனாக 5 அப்படின்னு அவன் சாங்கியன் இப்படி எடுத்துகிட்டு போனான்னா 25 பேர் அப்படின்னு எடுத்துகிட்டு போனான். 5 கூட்டி 25 அப்படின்னு. ஆனால் இங்கே உண்மையில் அர்த்தம் என்ன அப்படின்னா 5 25 அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பஞ்சஜனாக அப்படின்னா 25 ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பஞ்சஜன அப்படின்னு யாரோ சில பேருக்கு பெயரான். அந்த பஞ்சஜனர்கள் 5 பேர் இருக்கா, அந்த 5 பேர் அப்புறம் ஆகாசம். இந்த தத்துவங்கள் எல்லாம் பரமாத்மாவிடத்திலே பிரதிஷ்டிதமாக இருக்கின்றன. சரி, யார் அந்த 5 பேர் அப்படின்னா 5 இந்திரியங்கள். அதுதான் இங்கே 5 பேராக சொல்லப்படுறது. ஆகாசம் அப்படின்றது அது 5 பூதங்களுக்கும் உபலட்சணம், எடுத்துக்காட்டு. ஆக மொத்தமாக இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, இந்த பரமாத்மாவின் இடத்துல தான் பஞ்சபூதங்கள் என்ன, எல்லா இந்திரியங்கள் என்ன, எல்லாமே இருப்பை கொண்டதாக இருக்கின்றன. சுதந்திரமாக இயங்கவில்லை, எல்லாம் பகவான் இயக்கதான் எல்லாமே இயங்குகின்றன அப்படின்னு தான் இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்து தெரிவிக்க வந்ததே ஒழிய சாங்கிய மதத்தை சொல்லவில்லை அப்படின்னு இந்த அதிகரணத்தில் நம்ம இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். ஆக 3வது அதிகரணம் சங்கியோபசங்கிரகாதிகரணம், அதை பார்த்தோம். அதற்கு பிறகு 4வது அதிகரணம் காரணத்வாதிகரணம் அப்படின்ற அதிகரணம். இதில் தைத்திரிய உபநிஷத்தில் இங்கே என்ன பூர்வபக்ஷம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், பரமாத்மா தான் ஜெகத்தை படைக்கின்ற காரணம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதில் ஒரு சந்தேகம் எழுறது, பரமாத்மா தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சில இடத்துல சத்தானது உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த சத்தானது தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்றத நம்ம பல உபன்யாசங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஈக்ஷத் அதிகரணம் அப்படின்னு 5வது அதிகரணம் பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் வந்தது சத் வித்யா அப்படின்னு வந்தது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் சத்து தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, அந்த சத்தானது என்னது, அது அச்சேதனமா இல்லாட்டி பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் வர பரமாத்மா அப்படின்னு நிர்ணயம் பண்ணோம். ஆக சில இடத்துல சத்தானது உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில இடத்துல அசத்வாயுதம் அக்ர ஆசீத் அப்படின்னு இருக்கு.
தத்தோவை சதஜாயத்தை அப்படின்னு அசத்து தான் முன்னாடி இருந்தது, அதுதான் உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். அப்போது பரமாத்மா தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா சில இடத்துல அசத்து அப்படின்னு இருக்குது. பரமாத்மாவை எப்படி அசத்துன்னு சொல்ல முடியும்? ஆனால் இந்த அச்சேதனத்தை, மூல பிரகிருத்திய பிரதானத்தை அசத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது இல்லையா, அசத்து அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு அசத்து அப்படின்ற ஒரு தன்மையை கொண்டு வந்து விடலாமே. ஆகையினால ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் பரமாத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்றத நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் மூல பிரகிருதி காரணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சம்பாவனை இருக்குது. ஏன்னா மூல பிரகிருத்தியை அசத்துன்னு ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிவிடலாமே அப்படின்ற ஒரு பூர்வபக்ஷம் எழ இந்த அதிகரணத்தில் என்ன கண்டனம் பண்ணுறார் அப்படின்னா, அசத்தானது உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த அசத்து தான் உலகத்துக்கு காரணம். அசத்வாயுதமாகிற ஆசீத் அப்படின்னு இந்த தைத்திரிய உபநிஷத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து அந்த உபநிஷத்தை என்ன சொல்லி கொண்டு வருது அப்படின்றத பார்க்கணும். ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது அந்த உபநிஷத்து? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த உபனிஷத்து. சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சத்தியமாக, ஞானமாக, அனந்தமாக பிரம்மமானது இருக்கின்றது. அதிலிருந்து தான் ஆகாசமானது உருவாச்சு அப்படின்னு அந்த பிரம்மத்தை பற்றியே, இந்த ஞானமே வடிவமாக கொண்டு அந்த பரமாத்மாவை பற்றியே பேசிக்கொண்டு வருகின்ற இந்த உபனிஷத்து அதுவே என்ன பண்ணுறதுன்னா அசத்து தான் முதலிலே இருந்தது அப்படின்னு சொல்லிற்றே என்றால், அப்போது அந்த ஞானமே வடிவமாக உள்ள அந்த பிரம்மம் தான் இங்கே மறுபடியும் அசத்து அப்படின்ற சொல்லால் பேசப்படுகின்றது அப்படின்றத நாம் வச்சுக்கணும். சரி, அப்போ ஏன் அந்த ஞானமே வடிவமாக அந்த இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை ஏன் அசத்து அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, இங்கே அசத்து அப்படின்றது மூல பிரகிருத்தியை தான் காட்டுறது. ஆனால் வெறும் மூல பிரகிருத்தியோட நிற்காது. இந்த முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அபரியவசான விருத்தி அப்படின்னு. ஒவ்வொரு சொல்லுமே என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் அளவுக்கும் போகும். இதெல்லாம் இந்திர பிராணாதிகரணம் அப்படின்ற அதிகரணங்கள்லாம் முன்னாடி கேட்டதெல்லாம் ஞாபகத்திலே கொள்வது. ஒவ்வொரு சொல்லுமே பகவான் வரையிலும் குறிக்கும். ஆகையினால அசத்து அப்படின்ற சொல்லானது மூல பிரகிருத்தியை தெரிவித்தாலும் அத்தோட நிற்காது. ஆக அசத்து தான் முன்னாடி இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? மூல பிரகிருத்தியை சரீரமாக கொண்ட பகவான் முன்னாடி இருந்தான், அவன் சிருஷ்டித்தான் அப்படின்னு அர்த்தமே ஒழிய வெறும் மூல பிரகிருதி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக இந்த 4வது அதிகரணம் காரணத்வாதிகரணம் அப்படின்ற இடத்துல இந்த அதிகரணத்தில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு தைத்திரியோபனிஷத் என்கிற ஒரு பிரதேசத்தில் இடத்துல அசத்தானது உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சந்தேகம் வர என்ன சமாதானம்? அந்த இடத்திலும் கூட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அப்படின்னு ஞானமே வடிவமான அந்த பிரம்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்தில். அதுதான் மேற்கொண்டு தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. அதுவே தான் அந்த பிரம்மமே தான் ஒரு இடத்துல அசத்து அப்படின்னு சொல்லப்படுறது. அசத் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இப்போது மூல பிரகிருதிக்கு அந்தர்யாமியாக இருக்கின்றவன், அவன் உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு சொல்கிறத தவறு கிடையாது அப்படின்றது தான் இந்த 4வது அதிகரணம் காரணத்வாதிகரணம். அடுத்த அதிகரணத்தையும் பார்த்துடலாம். 5வது அதிகரணம் ஜெகத்வாச்சித்வாதிகரணம் அப்படின்றது. கௌஷீதகி உபனிஷத்து அது ஒரு இடத்துல சொல்கிறது ஒரு கதை. அதுக்கு முன்னாடி என்ன கதை சொல்கிறது அப்படின்னா, அஜாத சத்ரு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான், பாலாக்கி அப்படின்னு ஒரு அந்தணன் இருந்தான். இந்த பாலாக்கி என்ன பண்ணான்னா அஜாத சத்ரு இடத்துல போயிட்டு பிரம்மத்தே பிரவாணி அப்படின்னு சொன்னான். உனக்கு நான் பிரம்மத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அஜாத சத்ரு ஆச்சரியப்பட்டான். எல்லாருமே ஜனக்கனை தேடி தான் போவார்கள், ஜனக்கன் நிறைய தனம் கொடுப்பான், நல்ல சம்பாவனை பண்ணுவான் அப்படின்னு ஜனக்கன் அப்படின்ற மகாராஜாவை தேடி கொண்டு தான் போவார்கள். பரவாயில்லையே பாலாக்கி, நீ என்ன தேடி எனக்கு பிரம்மத்தை பற்றி உபன்யாசம் பண்ணுற அப்படின்னு வந்திருக்கே, ரொம்ப சந்தோஷம், இதுக்காகவே உனக்கு நிறைய கோக்களை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னான் முதல்ல அந்த அஜாத சத்ரு அப்படின்ற ராஜா. சரி பாலாக்கியை சொல்லேன், இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லேன் அப்படின்னு உடனே இந்த பாலாக்கி சொல்ல ஆரம்பித்தான். ஆதித்யன் அப்படின்றவன் தான் பிரம்மம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த உடனே அந்த அஜாத சத்ரு ராஜா சொன்னான், அவனா பிரம்மம் இல்லையே, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியுமே, நீ தெரியாத ஒருத்தனை பற்றி சொல்லணும், அதுதான் பிரம்மன்றது தெரியாத ஒன்று தானே, அந்த தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு அறிவிக்கணுமே ஒழிய எனக்கு தெரிஞ்சதை பற்றி நீ அறிவிக்கிறையே, அவன் பிரம்மம் கிடையாதே அப்படின்னு ஆரம்பித்து அந்த பாலாக்கி ஒவ்வொன்றா ஏற்றின்னு போனான். அடுத்து சந்திரனை பற்றி சொல்கிறான், அடுத்தது பல பல புருஷர்களை பற்றி பல பல பொருள்களை பற்றிலாம் சொல்கிறான். அத்தியாத்மம் அதிதெய்வத்தம் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி சொல்கிறான். அவன் சொல்லி முடித்த அப்புறம் இந்த அஜாத சத்ரு என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு படியிலும் இல்லையே இது பிரம்மம் கிடையாது, இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே, தெரியாதது தானே பிரம்மமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சொல்ல கடைசியில் அந்த பாலாக்கி ஒத்துன்ட்டான். சரி அப்போ எனக்கு பிரம்மத்தை பற்றியே தெரியல போல இருக்குது
நீயே சொல்லேன் அப்படின்னு இந்த அஜாத சத்ருவிடத்தில் அவன் கேட்க, உனக்கு நான் சிஷ்யனாக இருக்கேன் அப்படின்னு சமித்த கையில் கொண்டு வந்து அவன் வந்து சிஷ்யனாக இருக்கான் இந்த அஜாத சத்ருவான ராஜாவுக்கு. அப்போ இந்த அஜாத சத்ரு சொல்கிறான், யோவை பாலாக்கே ஏதேஷாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்ம சயேவ வேதித்தவ்யா. எவன் அறியத்தக்கவன், அறிந்து கொள்ள வேண்டும் யாரை பற்றி அப்படின்னா, நீ யார் யாரெல்லாம் சொன்னாயோ, ஆதித்யன் சந்திரன் போல பல புருஷர்கள் பல வஸ்துக்களை சொன்னாய் இல்லையா, ஏதேஷாம் கர்த்தா யாவன் ஒருவன் இவற்றையெல்லாம் படைத்தானோ, எஸ்யவா ஏதத் கர்ம யாருக்கு இதெல்லாம் கர்மமோ அவன்தான் நாம் அறிய வேண்டியவன் அப்படின்னு இவன் அஜாத சத்ரு சொன்னான். இங்கே தான் சந்தேகம். சரி, அஜாத சத்ரு வந்து அறிந்து கொள்ள வேண்டியவன் அப்படின்னு சொல்கிறானே, யார் அவன்? அவன் ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். ஏன்னா இந்த வாக்கியத்தில் என்ன இருக்குது, யோவை பாலாக்கே ஏதேஷாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்ம அப்படின்னு இருக்கு இல்லையா, யாவன் ஒருவனுக்கு இது கர்மமாக அமைந்திருக்கோ அவன்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவன் அப்படின்னு சொல்ல, யாருக்கு கர்மம் இருக்கும்? கர்மம்னாலே புண்ணியம் பாபம் அப்படின்னு தானே சட்டுன்னு தோன்றது. கர்மம் அப்படின்ற சொல்ல கேட்ட உடனே புண்ணியம் பாபம் அப்படி தானே நமக்கே தோன்றது. ஆக யாருக்கு புண்ணியம் பாபம் இருக்கும்? ஜீவாத்மாவுக்கு தானே இருக்கும். ஆகையினால இங்கே அறிந்து கொள்ள வேண்டியவன் ஜீவாத்மாதான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அதுக்கு வேதவியாசர் சொல்கிறார், இல்லை, இங்கே கர்மம் அப்படின்னு சொல்கிறது இந்த புண்ணியமோ பாபத்தையோ கிடையாது, ஜகத்வாச்சித்வம். அதாவது அதுக்காக தான் இந்த அதிகரணத்துக்கு ஜகத்வாச்சித்வாதிகரணம் அப்படின்னே பெயர். கர்மம் அப்படின்ற இந்த சொல்லானது ஜகத்தை குறிக்கிறது. வாச்சி அப்படின்னா அதை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஜகத்தை குறிக்கிறது. ஏன்னா அஜாத்த சத்ரு என்ன சொல்கிறான், யோவை பாலாக்கே யஹா ஏதேஷாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்மா. ஏதத் இது அப்படின்னு காட்டுறான். இது அப்படின்னு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகத்தை காட்டுறான். இந்த உலகமானது யாருக்கு கர்மமோ, கர்மம் அப்படின்னா புண்ணியம் பாபம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிரியத்தே இது கர்ம, செய்யப்படுகின்றது கர்மம் அப்படின்னு அர்த்தம். ஆக யாரால் இந்த உலகமானது படைக்கப்படுகின்றதோ சவை வேதித்தவ்யா, அவன் அறியத்தக்கவன். அது யார்? பரமாத்மா தானே. ஆகையினால இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? கடைசியில் பாலாக்கியை குறித்து அஜாத சத்ரு சொன்ன வாக்கியத்துக்கு யோவை பாலாக்கே ஏதேஷாம் கர்த்தா, நீ ஆதித்யன் சந்திரன் அப்படின்னு தொடங்கி பல பேரை சொன்ன இல்லையா, அவர்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் யாரோ. எதுக்கு தனித்தனியாக அந்த ஆதித்யன் சந்திரன் அப்படின்லாம் சொல்லணும்? எஸ்யவா ஏதத் கர்மா, இந்த மொத்த உலகமும் யாருக்கு கர்மமோ, யாரால் படைக்கப்பட்டதோ, சவை வேதித்தவ்யா, அவன் அறியத்தக்கவன். ஆகையினால பரமாத்மா தான் இங்கே சொல்லப்படுறானே ஒழிய ஜீவாத்மா சொல்லப்படவில்லை அப்படின்னு இங்கே ஜீவாத்மாவுடைய பிரஸ்தாவம் இங்கே தான் வந்திருக்கு. இதையும் நாம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தது வந்து 5வது அதிகரணம், இது ஜகத்வாச்சித்வாதிகரணம் அப்படின்னு. இந்த 4வது பாதத்தில் முதல் அதிகரணம் ஆனுமானிகாதிகரணம், 2வது சமசாதிகரணம், 3வது சங்கியோபசங்கிரகாதிகரணம், 4வது காரணத்வாதிகரணம். இந்த 4 அதிகரணங்களிலுமே என்ன பூர்வபக்ஷம் இருந்தது? அச்சித்தான மூலப்பிரதானம்தான் காரணம் அப்படின்னு பூர்வபக்ஷம் இருந்தது இல்லையா 4 அதிகரணங்களில். 4 அதிகரணங்களில் இங்கே 5வது அதிகரணத்தில் ஜீவாத்மா தான் இந்த வேதாந்தத்தில் அறியத்தக்கவனாக சொல்லப்படுகின்றான் அப்படின்னு ஜீவாத்மாவை பற்றின ஒரு பூர்வபக்ஷம் இந்த 5வது அதிகரணம் ஜகத்வாச்சித்வாதிகரணம் அப்படின்ற இதில். ஆக இது வரைக்கும் 5 அதிகரணங்களை பார்த்தோம். அடுத்ததில் நாம் இந்த பாதத்தையே முழுமையாக பார்த்து விடலாம். இன்னும் 3 அதிகரணங்கள் மிச்சப்பட்டிருக்கின்றன. அடுத்த உபன்யாசத்தில் இந்த பாதத்தை சமாபனம் பண்ணிவிடலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.